ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ சீசன் 1 எபிசோட் 9 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா போன எபிசோட்ல நடந்த ஃபைட் காவாசில இருந்து வர ஆரம்பிக்கும். சோ நம்ம அதுல இருந்து பார்க்காம இந்த ஷேடோ ஷூரிக்கன் அட்டாக் பண்ணி அந்த இருந்து ஜாபுசா தப்பிச்சு ஷூரிக்கனா இருந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நருட்டோவா மாறினதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த இடத்துல தான் ககாஷி ஷரிங்கான் வாரியர் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டிலையும் போடுவாங்க. இதுக்கப்புறமா நருட்டோ எரிஞ்ச குணாய் ஜாபுசா மேல பட்டுரும். அவன் ரைட் சைட் கண்ணு கிட்டயே பாத்தீங்கன்னா கிழிச்சிருக்கும். அந்த இடத்துல இருந்து அவனுக்கு பிளட் வர ஆரம்பிக்கும். அதை பாக்குற சக்குரா, டாசுனா, சாசுகேல பயங்கரமா ஷாக் ஆகி பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட அவனோட கையை அந்த பிரிசன்ல இருந்து எடுத்துருவான். ககாஷி ரிலீஸ் ஆயிருவாரு. இதுக்கப்புறமா என் மேலே பிளட் வர வெஸ்டியா அப்படின்னு சொல்லி பயங்கர டென்ஷன் ஆகி ஜாபுசா அவங்க எரிஞ்ச ஷுரிக்கனை எடுத்து அட்டாக் பண்ண வருவான். அப்ப ககாஷி வந்துட்டு அவரோட ரைட் ஆர்ம் வச்சு அதை தடுப்பாரு. ககாஷியை பார்த்து ஜாபுசா அப்படியே பயங்கரமா நடுங்கிடுவான். இதுக்கப்புறமா சக்குரா ககாஷி ரிலீஸ் ஆனதை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுவான். இதுக்கப்புறமா ககாஷி வந்துட்டு நருட்டோ செமையான பிளான், 2 பேரும் வளர்ந்துட்டீங்கன்னு நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாரு. இதுக்கப்புறமா நருட்டோ என்ன பண்ணாங்கிற விஷயத்தை எக்ஸாக்டா அவனோட பிளான சொல்லுவான். இந்த இடத்துல நருட்டோ சொல்ற விஷயம் என்னன்னா, அவனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்சு எப்படி யூஸ் பண்ணானா அவனோட குளோன்ஸ் மூலமா ஜாபுசா கூட சண்டை போட வச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த இடத்துல நருட்டோவோட ஒரு குளோனவே ஷுரிக்கனா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்குவான். நருட்டோ பண்ணதுக்கு அப்புறமா தான் அதை சாசுகே கிட்ட தூக்கி வீசுவான். இப்ப சாசுகே இருந்துட்டு 2 ஷுரிக்கனை தூக்கி வீசுறான். அதுல ஒன்னு ரியல், இன்னொன்னு நானு. கண்டிப்பா ஜாபுசா கூட நேரடியா சண்டை போட்டாங்கன்னா ஜெயிக்க முடியும் தெரியும். அதனால தான் இந்த மாதிரி பிளான் போட்டோம். இந்த இடத்துல அவனோட வாட்டர் குளோன் டிஃபீட் ஆனது எங்களுக்கு ஒரு போனஸ் பாயிண்ட் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி நருட்டோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சிரிப்பான். இதை கேட்கிற சாசுகே வந்துட்டு இதெல்லாம் வெறும் ஃப்ளூக்ல நடந்தது நருட்டோ, சந்தோஷப்பட்டுக்காத அப்படின்னு சொல்லுவான். என்ன ஃப்ளூக்கா அப்படின்னு சொல்லி டாசுனா டென்ஷன் ஆவாரு. இதுக்கப்புறமா சாக்குராவ மனசுல 2 பேரும் எலியும் பூனையோட்ட சண்டை போட்டுக்கிறாங்க, ஆனாலுமே இவங்களுக்குள்ள நல்ல ஒரு டீம் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா பாராட்டுவா. எப்படியோ என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணி என்னோட வாட்டர் பிரசன் ஜுட்சுல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜாபுசா சொல்லுவான். அதுக்கு ககாஷி வந்துட்டு நீ ரிலீஸ் பண்ணலப்பா, ரிலீஸ் பண்ண வச்சாங்க அப்படின்னு சொல்லுவாரு. இதுக்கப்புறமா சாசுகே கார்ட் பண்ண ஆரம்பிச்சுக்குவான். நருட்டோ விழுந்து கிடந்த இடத்துல இருந்து சிரிச்சுட்டே இருப்பான். இதுக்கப்புறமா ககாஷி இருந்துட்டு உன்னோட டெக்னிக் எங்கிட்ட ஒரு தடவை யூஸ் ஆயிருக்கலாம், ஆனா 2வது தடவை அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்பாரு. சரி, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற அப்படின்னு ககாஷி கேட்பாரு. சாசுகேவும் சாக்குராவும் டாசுனாவை ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுக்கப்புறமா ஜாபுசா அந்த ஷுரிக்கனை 4 மடக்குவான். அது இன்னுமே பிரஷர் கொடுக்கும் ககாஷியோட கையில. அவரோட கையில பிளட் வந்துட்டு இருக்கும். ககாஷி அதை ஃபோர்ஸா தள்ளி விடுவாரு. ஷுரிக்கன் பயங்கரமா பறந்து போய் விழுந்துரும். இதுக்கப்புறமா ஜாபுசாவும் ககாஷியும் விலகி போவாங்க அவங்களோட ஜுட்சு யூஸ் பண்றதுக்கு. இதுக்கப்புறமா ஜாபுசா அவனோட ஜுட்சுவை யூஸ் பண்ணுவான். இத ககாஷி ஷரிங்கான் மூலமா ரீட் பண்ண ஆரம்பிப்பாரு. இத பாக்குற நருட்டோ ஷாக் ஆவான். சாசுகே வந்துட்டு ஷரிங்கான் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறமா நிறைய வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஜாபுசா ஜுட்சு பண்ணுவான் அவனோட ஹேண்ட் சைன்ஸ் மூலமா. இது அப்படியே ஈஸியா அசால்ட்டா ககாஷி காப்பி பண்ணுவாரு. இந்த இடத்துல ஜாபுசா பண்ற டெக்னிக்க அவனுக்கு ஈக்குவலா அதை விட ஃபாஸ்டா ககாஷி ஹேண்ட் சைன்ஸ் பண்ணுவாரு. இந்த இடத்துல 2 பேருமே வாட்டர் ஸ்டைல் வாட்டர் டிராகன் ஜுட்சு யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நடக்கிற ஃபைட் 2 டிராகனுக்கும் இடையில நடக்கிற மாதிரி செம்மையா இருக்கும். வேற லெவல் பண்ணிருப்பாங்க. 2 புயல் மோதி அந்த இடத்துல சுனாமி வர அளவுக்கு அந்த இடம் பயங்கரமா வாட்டர் ஃப்ளோ ஆகும். இந்த இடத்துல நடுவால நருட்டோ சிக்கிக்குவான். அதுன்னு மட்டும் இல்லாம தரையில நின்னுட்டு இருந்தவங்க மேலேயே வாட்டர் பயங்கர ஃபோர்ஸா போய் அடிக்கும். சாசுகே மனசுல ஒரே ஒரு விஷயம் தான் ஓடிட்டு இருக்கும். இவர் என்ன இவ்ளோ ஈஸியா அவனோட ஹேண்ட் சைன்ஸை காப்பி பண்ணிட்டாரு, அந்த சான்ஸ முதல் கொண்டு அப்படின்னு சொல்லி மனசுல நினைப்பான். சக்குராவும் என்ன நடக்குது இங்க, இது நின்ஜுட்சு தானா அப்படின்னு சொல்லி பாப்பா ஆச்சரியமா. இதுக்கப்புறமா ஜாபுசா வந்துட்டு அவனோட பெரிய பிளேட வச்சு அட்டாக் பண்ண வருவான். அத ககாஷி அவரோட சின்ன குணாய் வச்சு ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாரு. இங்க ஏதோ எனக்கு ஸ்ட்ரேஞ்சா நடக்கிற மாதிரி தெரியுது, இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு ஜாபுசா மனசுல நினைப்பான். இதுக்கப்புறமா தான் இந்த இடத்துல முதல்ல என்ன நடந்துச்சு ஜாபுசா நினைப்பான். கிட்டத்தட்ட அந்த வாட்டர் ஸ்டைல் வாட்டர் டிராகன் ஜுட்சு 2மே அட் அ டைம்ல நடந்திருக்கும் அப்படின்னு இப்பதான் ஜாபுசா ரியலைஸ் பண்ணுவான். இதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்க ஒரு மரத்து மேல ஒரு ஆள் நிக்கிற மாதிரி காட்டுவாங்க. இதுக்கப்புறமா ஜாபுசா ககாஷியை தள்ளி விட்டுட்டு தூரமா போய் ஜுட்சு பண்றதுக்கு போவான். சேம் அதே
அதே ஜுட்சுவை காப்பி பண்ற மாதிரியே கக்காஷியும் நிப்பாரு. இத பாக்குற ஜாபுசா ரொம்பவுமே பயந்துதான் நிப்பான். இந்த இடத்துல டாஜுனா வந்துட்டு இவரு சேமான விஷயங்கள் மட்டும் பண்ணல, அவன் பண்றத அட் டைம்ல அவன் பண்ற அதே டைம்ல பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இதுக்கு சக்குரா வந்துட்டு அங்க என்ன நடக்குது சாசுகே, நீ முடிஞ்ச எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்பா. இவன் என்னோட எல்லா மூமெண்ட்ஸையுமே காப்பி பண்றானே, எல்லாத்தையும் ரீட் பண்ணிடுறானே அப்படின்னு சொல்லி ஜாபுசா மனசுல நினைப்பான். இவன் என்ன என் மூமெண்ட்ஸை மட்டும் தான் காப்பி பண்றானா, இல்ல என் மூளைக்குள்ள போய் நான் என்ன பண்ண போறேங்கிறத முதற்கொண்டு காப்பி பண்றானா அப்படின்னு ஜாபுசா மனசுல நினைப்பான். இதுக்கப்புறமா என்ன ஏன்டா காப்பி பண்ணிட்டே இருக்க, நீ என்ன குரங்க, நான் பண்றதை அப்படியே பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீ எங்கிட்ட இருந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவான். ஹேண்ட் சைன் பண்ணிட்டு சேம் அந்த ஹேண்ட் சைன்ல இருந்து அந்த வார்த்தை வரைக்கும் கக்காஷி அப்படியே சொல்லுவாரு. நான் உன்னோட குரங்கு வாயை மொத்தமா மூட போறேன்டா அப்படின்னு சொல்லி ஜாபுசா ஹேண்ட் சைன்ஸ் பண்ணுவாரு. இந்த டைம்ல கக்காஷி பின்னாடியே ஜாபுசா அவனோட ஒரு குளோனை பாப்பான். அது நான் தானா, நான் என்ன அவனோட என்ஜுட்ஸ்ல விழுந்துட்டனா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறக்குள்ள வாட்டர் ஸ்டைல் ஜெயண்ட் வோர்டெக்ஸ் ஜுட்சு அப்படிங்கிற ஜுட்சுவை கக்காஷி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரு. இதுக்கப்புறமா கக்காஷியோட ஷரிங்கான் ஐஸ்ல இருக்க அந்த 3 டாட்ஸ் வேகமா சுத்த ஆரம்பிக்கும். அதுன்னு மட்டும் இல்லாம அவரோட பேக்ரவுண்ட்ல வாட்டர் பயங்கரமா சுத்த ஆரம்பிக்கும். அது அப்படியே போய் ஜாபுசாவை அட்டாக் பண்ணும். என்ன இந்த ஜுட்சுவை நான் தானே பண்றதா இருந்துச்சு, இதுக்கு வாய்ப்பே இல்ல, நான் பண்ண வேண்டிய ஜுட்சு என்ன காப்பி பண்ணி எனக்கு முன்னாடி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி அட்டாக் ஆனதுல இருந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பான். சரியான அடி விழுகும். நிறைய இடத்துல அப்படியே தண்ணி ஃப்ளோ ஆகி போய்கிட்டே இருக்கும். இதுக்கு இடையில அந்த தண்ணி ஃப்ளோ ஆகுற மூமெண்ட்ல நருட்டோ தத்தளிச்சுட்டு இருப்பான். இருந்தாலும் கரைக்கு போயிருவான். இதுக்கப்புறமா ஒரு மரத்துல டைரக்டா போய் ஜாபுசா அடிபட்டு நிப்பான். அந்த தண்ணியோட ஃப்ளோ கம்மியாக ஆரம்பிக்கும். இந்த டைம்ல நம்ம போன டைம் ஒரு ஆள் மரத்துல நின்னுட்டு இருக்க மாதிரி பார்த்தோம் இல்லையா, சோ அவன் வந்து அந்த இடத்த விட்டு மறைவான். ஜாபுசாவை பார்த்த உடனே கக்காஷி அவரோட குணாயை வச்சு அட்டாக் பண்ணுவாரு. அந்த குணாயெல்லாம் ஜாபுசாவோட கையில தோள்பட்டையிலேன்னு இறங்கி இருக்கும். இதோட இது முடிஞ்சுது அப்படின்னு கக்காஷி சொல்லுவாரு. இது எப்படி நடந்துச்சு, உன்னால ஃபியூச்சரை பார்க்க முடியுமா அப்படின்னு ஜாபுசா கேட்பான் திணறிக்கிட்டே. அதுக்கு கக்காஷி வந்துட்டு ஆமா, இதுதான் உன்னோட ஃபைனல் பேட்டில் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த இடத்துல 2 குச்சியோட்ட நீடில்ஸ் பறந்து வந்து ஜாபுசாவோட கழுத்திலேயே அட்டாக் பண்ணும். இதுக்கு முன்னாடி 2 இடங்கள்ல நம்ம பார்த்தோம் இல்லையா மறைஞ்சிருக்கக்கூடிய ஆள்னு சொல்லி, சோ அவன் தான் அட்டாக் பண்ணிருப்பான். இத பாக்குற அங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. ஆமா, நீங்க சொன்னது கரெக்ட் தான், இதுதான் அவனோட கடைசி பேட்டில் அப்படின்னு கக்காஷி கிட்ட மாஸ்க் போட்ட அந்த ஆள் சொல்லுவான். வாய்ஸ் கேட்கும் போது ஃபீமேலா இருக்குமோன்னு டவுட்டா இருக்கு. இந்த இடத்துல நருட்டோ பயங்கரமா டென்ஷன் ஆகி அந்த ஆளை பார்ப்பான். இந்த இடத்துல எல்லாருமே இங்க என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரியே வியர்ட் லுக்கோடவே இருப்பாங்க. இதுக்கப்புறமா கக்காஷி அவன் செத்துட்டானா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுவாரு. வைட்டல் ஸ்பாட்ஸ் எதுவுமே மூவ் ஆகல, கண்டிப்பா அவன் செத்துருப்பான் அப்படின்னு கக்காஷி சொல்லுவாரு. இதுக்கப்புறமா அந்த ஆளு தேங்க்யூ சொல்லுவான் கக்காஷி கிட்ட. நான் இந்த வாய்ப்புக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், கரெக்ட் டைம் அவனை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஓ, மாஸ்க பார்க்கும் போதே தெரியுது நீ ஹிடன் இந்த மிஸ்ட் வில்லேஜஸ் சேர்ந்த ட்ராக்கர்னு அப்படின்னு கக்காஷி கேட்பாரு. இம்ப்ரெசிவ், இந்த அளவுக்கு நாலேஜபிள் பர்சனா நீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கேட்பான் கக்காஷி கிட்ட. ட்ராக்கர் நிஞ்சாவா அப்படின்ட்டு அட்டாக் பண்ற மாதிரி நருட்டோ போய் நிப்பான் முன்னாடி. இத பாக்குற சக்குரா வந்துட்டு முதல்ல உனக்கு ட்ராக்கர் நிஞ்சானா என்னன்னு தெரியுமாடா, கிளாஸ்ல எல்லாம் படிச்சது இல்லையாடா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவா. ட்ராக்கர் நிஞ்சா அப்படிங்கிறவங்க யாரு தெரியுமா, இந்த மாதிரி ரோக் நிஞ்சாஸ தேடி தேடி வேட்டையாடுறவங்க. எதுக்காக பண்றாங்கன்னா இவங்களோட சீக்ரெட்ஸ், இவங்க வில்லேஜை சேர்ந்த சீக்ரெட்ஸ் எங்கேயுமே லீக் ஆயிடக்கூடாதுன்னு தான். இதுக்காக தான் ட்ராக்கர் நிஞ்சா இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க வில்லேஜை சேர்ந்தவங்களோட ஒரு டெட் பாடிஸும் கூட விட மாட்டாங்க. அப்படி விட்டா அவங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாமே போயிடணும் பயப்படுவாங்க. இதுக்காக தான் ட்ராக்கர் நிஞ்சா வச்சிருக்காங்க அப்படின்னு சக்குரா சொல்லுவா. கரெக்டா சொன்னேன், நான் ட்ராக்கிங் யூனிட்டோட ஒரு எலைட் மெம்பர், ஹிடன் மிஸ்ட் வில்லேஜை சேர்ந்தவ அப்படின்னு சொல்லுவான் அந்த ஆளு. ஜாபுசா மாதிரியான ஒரு ரோக் நிஞ்சாவை தடுக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சொல்லுவான். இவனோட ஹைட்டையும் வாய்ஸையும் கேட்கும் போது இவனுக்கும் நருட்டோவுக்கும் எந்த விதமான டிஃபரன்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சேம் ஏஜ் பர்சனா தான் இருப்பாங்க. இந்த ஏஜ்ல ட்ராக்கர் நிஞ்சாவா, பரவாயில்ல, இவனை பார்க்கும் போது இவன் ஆர்டினரி கிட்ட இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். யாரா இருப்பான் அப்படின்னு சொல்லி கக்காஷி அவரோட மனசுக்குள்ளேயே நினைக்க ஆரம்பிப்பாரு. இந்த இடத்துல நருட்டோ வேகமா ஓடி வந்து அந்த ட்ராக்கர் நிஞ்சா முன்னாடி நின்னு இங்க என்ன பண்ற, நீ முதல்ல யாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எமோஷனலா ரொம்பவுமே கோவத்துல இருப்பான். ஏய், உனக்கு கேக்குதா அப்படின்னு சொல்லி நருட்டோ கத்துவான். இதுக்கப்புறமா கக்காஷி எந்திரிச்சு கவலைப்படாத நருட்டோ, அவன் நம்ம எதிரி ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு. இது இங்க விஷயம் இல்ல கக்காஷி சென்சே, இத்தனை நேரமா ஜாபுசா கூட பயங்கரமா போராடணும். ஜாபுசாவை பாத்தீங்கல்ல, அவன் ஒரு கில்லர் மிஷின், அவன் அவ்வளவு பெருசா இருக்கான். இங்க நிக்கிறான்ல, இவனுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம், நாங்க பார்க்க ஒரே மாதிரி தானே இருக்கும். இவன் அசால்ட்டா ஒரே
அடியில அவனை சாச்சிட்டா எனக்கு யோசிக்கவே முடியல. இப்ப நாங்கெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ ரொம்பவுமே எமோஷனலா கக்காஷி கிட்ட கொஸ்டின் கேட்பான். நான் இதை எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு நருட்டோ கத்துவான். இத பார்க்கும்போது இத நீ நம்மளையும் தெரியுது, இருந்தாலும் இதுதான் ரியாலிட்டி நருட்டோ அப்படின்னு சொல்லுவாரு கக்காஷி. இதுக்கப்புறமா நருட்டோவோட தலையில கைய வச்சுட்டு உன்னை விட சின்ன பசங்களா இருக்கவங்க உன்னை விட பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஏன் சில நேரங்கள்ல என்னை விட கூட ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாரு. இத பாக்குற ட்ராக்கர் நிஞ்சா அந்த இடத்த விட்டு டிசப்பியர் ஆனதுக்கு அப்புறமா ஜாபுஜாவோட பாடி எடுத்து அவங்க தோல்ல போட்டுட்டு இதோட உங்க பேட்டில் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் மீதியை நான் பாத்துக்கிறேன். இந்த உடம்புல ஏகப்பட்ட சீக்ரெட்ஸ் இருக்கு, இது நாங்க கெட்டவங்க கையில போய் அடையறக்கு விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுவா. அந்த இடத்துல இருந்து ஃபேட் ஆகி போயிருவாங்க. என்ன அவங்க மறைச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ பார்த்துட்டு இருப்பான். இதுக்கப்புறமா கக்காஷி அவரோட ஷரிங்கான் ஐஸா க்ளோஸ் பண்ணுவாரு. இதுக்கப்புறமா நருட்டோ ஓடி போய் பார்ப்பான். அவங்க போயிட்டாங்க நருட்டோ, இதோட விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி கக்காஷி சொல்லுவாரு. இருந்தாலும் நருட்டோ கேட்க மாட்டான். என்னதான் நடக்குது அப்படின்னா நாங்கெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்தை நருட்டோ குறைக்கவே மாட்டான். தரையை பார்த்து குத்திக்கிட்டே இருப்பான். கக்காஷி அவங்க கிட்ட போய் அவன் கையை புடிச்சிருவாரு. இந்த கோவத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க, அடுத்த டைமுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கக்காஷி சொல்லுவாரு. இன்னும் நம்ம மிஷன் முடியல, இதுக்கப்புறமா தான் வேலையே இருக்கு, ஏன்னா பிரிட்ஜ் பில்டர் அவரோட பிரிட்ஜை கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு கக்காஷி. இதுக்கப்புறமா எல்லாத்துக்கிட்டையுமே டாஸ்னா சாரி கேட்பாரு. இது எல்லாமே என்னதான் நடந்துச்சு, சரி வாங்க வில்லேஜுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாரும் எங்க வீட்லயே தங்கி அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்ட கக்காஷி சரி வாங்க போக ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு எல்லாருமே கிளம்ப ஆரம்பிப்பாங்க. இதுக்கப்புறமா கக்காஷி முன்னாடி நடந்து போவாரு. போகும்போதே ஒரு மாதிரி பியர்டா காட்டுவாங்க. பார்த்தா கக்காஷி சென்சே ஒரு மாதிரி அவரோட பியூப்பிள பயங்கரமா பார்த்துட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. இதை பாக்குற எல்லாரும் அவர்கிட்ட ஓடி வந்து என்னாச்சு அப்படின்னு பார்ப்பாங்க. நருட்டோ இருந்துட்டு கக்காஷி சென்சே அப்படின்னு கத்துவான். இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது நான் தொடர்ந்து வீடியோஸ் போட எனக்கு மோட்டிவேட் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோவை தவறாம பார்க்கறதுக்கு. டெய்லி 1 வீடியோ அப்படிங்கறத நான் இந்த வீடியோல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நீங்க ஃபுல் நருட்டோ சீரிஸை கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.やぶからぼんに吸ったこらさ、やぶれたらぶれた持って吸ったこらさ、やぶれかぶれのやぶいさが